எப்படி காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிச்சு எலெக்ஷன்ல எப்படி போட்டணும்னு அவருடைய வேலை. நேரு நல்ல பேர் வச்சிருக்காரு நேருன்னு. செய்யறதெல்லாம் அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. சேகர் பாபு அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. பொன்முடி அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இவங்க தான் சுத்தி வச்சிருக்கிறாரு. இவங்க என்ன ஆலோசனை கொடுக்க போறாங்க முதலமைச்சருக்கு? இடஒதுக்கீடு கொடுங்க, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துங்க, பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதை 22 விழுக்காடாக உயர்த்துங்கன்னு யாரோ சொல்லுவாங்களா? நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ இன்னைக்கு நேற்று கிடையாது, 1980 இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் விட்டு பாருங்க, 6 மாசம் விட்டு பாருங்களேன். தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நாங்க அப்படியே மாத்தி அப்படியே வரும். அதான் உண்மையான சமூக நீதி. அதனால திமுக சமூக நீதியை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இது எங்க கடமை கிடையாது, எங்க அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? இல்ல ஸ்டாலின் அவர்களே, சமூக நீதி துறையை சமூக சோசியல் வெல்ஃபேர் துறைய எங்ககிட்ட ஒரு மாசம் விட்டு பாருங்க. ஒரு மாதம் எங்கிட்ட விட்டு பாருங்க, இந்த துறையை விட்டு பாருங்க. நாங்க கொண்டு வரோம், அதிகாரம் எப்படி கிடைக்குதுன்னு நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியல, இந்தியாவில் எல்லா மாநிலமும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க, கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு அதுல பீகாருடைய உயர் நீதிமன்றம் அது ஏற்றுக்கொண்டது, இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமும் அது ஏற்றுக்கொண்டது. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலத்தில் இந்தியாவில் நடத்திட்டு இருக்கிறாங்களா? ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா? யார் ஏமாத்துறீங்க? எங்களுக்கு அதிகாரம் மத்திய அரசு தான் நடத்தணும். யாரோ எழுதி கொடுக்குறாங்க, ஒரு சட்டத்துல படிச்சுட்டு போற. என்ன அதிகாரம் இல்லை? ஒன்னொன்றுக்கும் பிஜேபி எங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் புடுங்கி வைத்தார்கள் எல்லாம் பேசுறீங்களா மேடையில? ஏன் இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு சொல்லிட்டு போங்க. எனக்கு சமூக நீதி மேல நம்பிக்கை இல்ல, நான் ஜாதிவாரி கணக்கு நடத்த மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. அதிகாரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து கூட ஜாதிவாரி கணக்கு நடத்தலாம். நினைச்சு பாருங்க. பஞ்சாயத்து நடத்தலாம், மாநிலம் நடத்தலாம், மத்திய அரசு நடத்தலாம், யார் வேணாலும் நடத்தலாம். கணக்கெடுப்பு நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்டோம், சர்வே. சென்சஸுக்கும் சர்வேக்கு வித்தியாசம் இருக்கு. காஸ்ட் சென்சஸுக்கும் காஸ்ட் சர்வேக்கு வித்தியாசம் இருக்கு. காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு நடத்தணும், காஸ்ட் சர்வே மாநில அரசு நடத்தணும். காஸ்ட் சென்சஸ் நடத்தினா மத்திய அரசு நடத்தினா அது தலையோட எண்ணிக்கையை தான் கணக்கெடுப்பாங்க. ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தான் கணக்கெடுப்பாங்க. காஸ்ட் சர்வே மாநில அரசு நடத்தினா ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க. ஒரு உதாரணம், மலை குறவர்கள் இருக்கிறாங்க. நம்ம நரி குறவர்கள் சொல்றோம்ல, மலை குறவர்கள் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்களா, வேலை இருக்குதா, வேலை வாய்ப்பு இருக்கு, அரசு வேலையில் இருக்கிறாங்களா, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது யார் நடத்தணும்? மாநில அரசு. தமிழக முதலமைச்சர் நடத்தினாதான் இவர்களுடைய நிலையே உண்மை நிலையை கண்டறிய முடியும். கண்டறிந்து அவர்களுக்கு நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ என்னென்ன சமூக நீதி பிரச்சனைகளோ அதை தீர்க்க முடியும். மீனவர்கள் இருக்கிறாங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்காங்களா, இல்ல மீன் தொழில இருக்கிறாங்களா, வீடு இருக்குதா, வீட்டுல கழிப்பறைகள் இருக்கிறா, போட் வச்சிருக்காங்களா, வலை வச்சிருக்காங்களா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடந்தது யாரு? மாநில அரசு, தமிழக அரசு. அதுதான் நாங்க கேட்கிறோம். 50-60 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பெற்றிருக்கின்ற
மக்களுக்கெல்லாம் தனிப்பட்ட திட்டங்களை கொடுக்க முடியும். அதானே வளர்ச்சி, அதானே சமூக நீதி. உங்களுக்கு இந்த மக்களுடைய நிலை கணக்கெடுக்கிறது கூட உங்களுக்கு மனசு வரலன்னா எதுக்கு நீ ஆட்சி நடத்துறீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த ஆட்சி விளையாட்டு போங்க. உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நாங்க நடத்துறோம். எங்களால ஒரு மாதத்துல நடத்த முடியும், ஒரு மாதத்துல நடத்த முடியும். அது மட்டும் இல்ல, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? 69 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 50 விழுக்காடுக்கு மேல இடஒதுக்கீடு கிடையாது. இந்த 10% இடபிள்யூஎஸ் வருவதற்கு முன்பு. அதனால ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 94, 93, 94 காலத்துல அவங்க ஆட்சி காலத்துல அது அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து 9வது அட்டவணையிலே பாதுகாப்பாக நம்முடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பாக நமக்கு ஏற்படுத்தினார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இது மிகப்பெரிய சாதனையா நான் பார்க்கிறேன். இதை பத்தி எத்தனை மக்களுக்கு தெரியுதா தெரியல, இதை பத்தி அதிமுகவுக்கு தெரியுதா தெரியல. அதன் பிறகு தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் 2007. அந்த வழக்கு 2010 ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பின் படி என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி, குறிப்பா தலைமை நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் உண்மையிலே 69 விழுக்காடு இடம் அங்கே தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். யாரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. 69% மக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டார். எந்த கணக்கில் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டார் நீதிபதி. ஒரு ஆண்டுக்குள் கணக்கெடுப்பு நடத்தி அதை உறுதி செய்யுங்கள் சொன்னார் நீதிபதி. 2010, இன்னைக்கு 2024, 14 ஆண்டுகள் இருக்கிறது. அதன் பிறகும் 2 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தொகுத்தார்கள். யாரு? இந்த இடஒதுக்கீடு எதிரிகள். அந்த வழக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்தில் என்னைக்கு வரும் வந்துச்சு. அப்ப நீதிபதிகள் கேட்பாங்க, கணக்கெடுப்பு நடத்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க சொல்ல போறோம். உடனே என்ன பண்ணுவாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்? நீங்க கணக்கெடுப்பு நடத்துற வரைக்கும் நான் இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அன்னைக்கே திமுக ஆட்சி கலையும். அன்னைக்கே திமுக ஆட்சி கலைக்கப்படும், கலைஞ்சிடும், விரட்டி அடிக்கப்படுவார்கள். கட்சியே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி நீங்க ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு தவறான முறையில வழி நடத்துகிறார்கள், தவறான ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மிக மிக முக்கியமான பிரச்சனையா நான் சொல்றேன். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இது எங்களுடைய உரிமை. நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் நீத்து பெற்ற இடஒதுக்கீடுகள் எல்லாம். அதனால இதுல ஏதாவது ஒன்று வந்துச்சு, அன்னைக்கே திமுக அரசு கலைக்கப்படும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி ஜென்மத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் கனவுடன் காணாதீங்க. 22 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை நான் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகளை தொடர்ந்து பிறகு இதற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இதெல்லாம் யார் காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி. எவ்வளவு வரலாறு இருக்கு, பாட்டாளி கட்சியோட எவ்வளவு சரித்திரங்கள் வரலாறுலாம் இருக்கு. அதை எடுத்து பாருங்க. அதிகாரம் இல்லாமலே, ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலே இவ்வளவு செய்கின்ற பாட்டாளி கட்சி ஒரு முறை நீங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுங்கள். நினைச்சு பாருங்க, ஒரு முறை கொடுங்கள். 57 ஆண்டுகள் செய்யாததை எங்களால் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம்.